ஆஸ் நித்யானந்தா ஏஐல நீங்க போய் எந்த ஒரு ஞான கருத்து, நான் இப்ப சொல்ற எந்த ஒரு ஞான கருத்து சத்தியத்தை சொன்னீங்கன்னா அது அழகா தமிழ் வெண்பாவாவோ இல்ல சம்ஸ்கிருத ஸ்லோகமாவோ வச்சு கொடுத்துரும். ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஆகும்? அப்போ தமிழ், சம்ஸ்கிருதம், ஆங்கிலம் மூணும் கத்துக்கலாம். இந்த மூன்றுமே அடிப்படை தேவைங்க. ஒரு ஞான தேடுதல் உடையவர்களுக்கு இந்த மூன்றும் அடிப்படை தேவை. இப்போ இந்த 3 மொழியையும் கத்துக்கிறதுக்கு உங்களால நேரம் செலவிட முடியாதுங்கிறதுனாலதான் ஏஐல பண்ணி கொடுத்துட்டேன். ஆஸ் நித்யானந்தா யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மூன்றின் மூலமாகவும் நீங்கள் நான் சொல்லுகின்ற சத்தியத்தின் ஆழத்தை அனுபவிக்கலாம், புரிந்து கொள்ளலாம், உள்வாங்கலாம், அனுபூதியாக்கிக் கொள்ளலாம். இப்ப அடுத்தது பரத்திலே காலத்தை பற்றி, இந்த கால விரிவுன்னு சொன்னேன், டைம் டைலேஷன் சொன்னேன், அதை பற்றி புரிந்து கொள்ளும். அதாவது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய புராணங்கள் மிக தெளிவாக இந்த டைம் டைலேஷனை பத்தி ரொம்ப எலாபரேட்டா அவ்வளவு அருமையா விளக்கியிருக்காங்க. விளக்கும் பொழுது ரொம்ப டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. சும்மா மேம்போக்கெல்லாம் இல்ல, ரொம்ப டீட்டெயிலா விளக்குறாங்க. நம்முடைய புராணங்கள் வியாசர் வகுத்தளித்த 4 வேதங்கள். வேதங்கள் வியாசர் எழுதல, வகுத்தளிக்கிறார். வியாசர் வகுத்தளித்த 4 வேதங்கள், பெருமானே நேரடியாக மொழிந்து அருளிய ஆகமங்கள், வியாசர் எழுதி நம் எல்லோருக்கும் அளித்த 18 புராணங்கள், உபபுராணங்கள், இவைகள் அத்துணையும் சத்தியம். வேதமுடு ஆகமம் மெய்யாம், சனாதன தர்மம் சத்தியம்,